பிதிர்கர்மா. போன வீடியோவில் பிதிர்கர்மாவால் கடன் ஏற்படும்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லை, இந்த பிதிர்கர்மா இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய முன்னோர்கள் சொத்துக்களை, தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்தாக இருந்தாலும் சரி, முன்னோர்கள் சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அறியாமையே அவங்க வித்துடுறாங்க. இந்த பிதிர்கர்மாவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தான தர்மம் மிக சிறந்த வழி. மிக 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 முக்கியமானது தான தர்மங்கள் தான். நிறைய பிரச்சனைகளை குறைக்கிறது இந்த தான தர்மங்கள் தான். நம்ம தான தர்மங்களை தொடர்ந்து செய்து வரும்போது இந்த பிதுக்கர்மாவிலிருந்து நம்ம கண்டிப்பாக வெளிவர முடியும். என்னதான் இவங்க நிறைய திதி தர்ப்பணங்கள் நிறைய தேத்திரத்துல அவங்க போய் திதி தர்ப்பணம் கொடுக்கும்போது இந்த ஆத்மாக்களை புனிதப்படுத்தாம இந்த ஆத்மாக்களுக்கு ஒரு புண்ணியம் சேர்க்காமல் அந்த சேத்திரத்து தெய்வங்கள் இந்த ஆத்மாக்களுக்கு வழி விடுறது இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து தான தர்மங்கள் செய்யணும். இந்த தான தர்மங்கள் அத்தனையும் என் முன்னோர்கள் ஆத்மாக்களை சென்றடையணும். இறந்து போன என் முன்னோர்களுக்கு இந்த ஆத்மாக்களுக்கு இந்த தான தர்மங்கள் சென்றடையணும். இந்த தான தர்மத்தினுடைய புண்ணியம் சென்றடையணும் வேண்டிக்குங்க. செவ்வாய்க்கிழமைக்கு குளிகை நேரத்துல 12 to 1:30 குளிகை நேரம். இந்த குளிகை நேரத்துல யாருக்காவது ஒருத்தருக்காவது உணவு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு வரணும். இந்த மாதிரி செய்யும் போது, தொடர்ந்து செய்துக்கிட்டே வரும்போது, ஒரு 9 வாரம் 10 வாரம் அல்லது வாழ்நாள் முழுவதுமே நம்ம செய்யலாம். ஒன்றும் தவறே கிடையாது. இந்த தான தர்மங்கள் செய்யும் போது நம்ம சூரியனை வணங்கி, பிதிர்லோகத்தின் தலைவர் அவர் தான், சூரியனை வணங்கி, முன்னோர்களை வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி இந்த தான தர்மங்களை செஞ்சுட்டு நான் கொடுக்கக்கூடிய இந்த தான தர்மங்கள், இந்த புண்ணியங்கள் என்னுடைய முன்னோர்களை சேரணும், முன்னோர்களின் ஆத்மாக்களை சேரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். அதே நேரம் பிள்ளையாருக்கு ஒரு தீபம் ஏற்றி நம் முன்னோர்களின் ஆத்மாக்கள் பிரணவத்துடன் கலக்க வேண்டும், கர்மாக்கள் மன்னிக்கப்பட வேண்டும் வேண்டிக்கிட்டு தொடர்ந்து இந்த தான தர்மங்களை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செஞ்சுட்டு வாங்க. மறந்துட வேண்டாம். குளிகை நேரம் 12 to 1:30. அதே நேரம் இன்னொரு வழியும் இருக்கு. புதன்கிழமை வரக்கூடிய அஷ்டமி அன்று, எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புதன்கிழமை வர அஷ்டமியும் மறந்துட வேண்டாம். அந்த அன்னைக்கு பெருமாள் கோயில் போயிட்டு நெய்யும் துளசியும் பெருமாளுக்கு வாங்கி கொடுத்துட்டு அங்க கோயில்ல உட்கார்ந்து பெருமாள் நாம கீர்த்தனையை சொல்லிட்டு வாங்க. அது என்ன மாதிரியான கீர்த்தனை வேணும், உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை நீங்க சொல்லிட்டு வாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நாம கீர்த்தனைகள் என் முன்னோர்கள் ஆத்மாக்கள் புனிதமாக்கப்படுவதற்காக இந்த நாம கீர்த்தனைகளை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக இதுல இருந்து நம்ம இந்த பிதுக்கர்மாவிலிருந்து வெளிவர முடியும். கண்டிப்பாக பிதுக்கர்மாவிலிருந்து நம்ம வெளிவர முடியும். இது புதன்கிழமை அஷ்டமி மட்டும் இல்லாம புதன்கிழமை வரக்கூடிய அஷ்டமி, அதே நாள் வரக்கூடிய புதன் நட்சத்திரங்கள் வந்தால், புதன்கிழமை அன்னைக்கு ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்கள் அதே அன்னைக்கு அஷ்டமி வந்தால்